ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஊரு விட்டு ஊரு வந்து. இன்றைக்கி நம்ம கொள்ளு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பல்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சுலேருந்து 6 பல் பூண்டை இடித்து இதோடு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளு சாதத்துக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொள்ளு சாதத்துக்கு தேவையான உப்பு. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் அடிப்பிடிக்காமல் பார்க்குறதுக்காக சிம்மில் போட்டு இதெல்லாமே கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கொள்ளை நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் கொள்ளை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 8 ஹார்ஸ் ஊறினா தான் நமக்கு கொள்ளு சாதம் ரைஸோடு நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நல்ல கொள்ளை மசாலாவோட சேர்ந்து கலக்கிக்கோங்க. இப்போது 1 கை அளவு கொத்தமல்லி எடுத்து இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொள்ளு சாதத்துக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 3 கப் தண்ணி எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. லேசாக நுர விடும்போது 1/2 கப் அரிசியை 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு இதோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொத்தம் 1/2 கப் அரிசி, 1/2 கப் கொள்ளு, அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் மொத்தமாக இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல நுர தள்ளினதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 4 விசில் விடுங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அடிப்பிடிக்காமல் கொள்ளு சாதம் ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் பச்சடியோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த தடவை இதே மாதிரியான ஒரு ஹெல்தி அண்ட் குவிக் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென், ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.